சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கில் மலையாள நடிகர் ஜெயராமிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை துவங்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இருக்கிறார். ரேவதி, இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரம் என்ன? சபரிமலை கோவில்ல துவார பாலகர் சிலைக்கு முலாம் பூச வழங்கப்பட்ட தங்கத்துல முறைகேடு நடத்தப்பட்டதாக கூறப்படும் வழக்குல நடிகர் ஜெயராமிடம் அம்மாநில சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் சென்னையில விசாரணை நடத்தியிருக்காங்க. மேலும் அவருடைய வாக்குமூலத்தை காவல்துறையினர் பதிவும் செய்திருக்கிறாங்க. கேரளாவையும் உழுக்கக்கூடிய அந்த தங்க முறைகேடு வழக்குல முக்கிய குற்றவாளியான உன்னிகிருஷ்ணன் அவர் பெற்ற தகவலின் அடிப்படையில நடிகரோட ஜெயராமும் இந்த விசாரணைக்குள்ள வரப்பட்டிருக்கிறாரு. ஏற்கனவே இந்த வழக்குல அவருக்கு சம்பந்தம் இல்லை என விளக்கமும் அளிக்கப்பட்டிருந்த நிலையில இந்த வழக்குல அந்த தங்கம் முலாம் பூசப்பட்டது சென்னையில இருக்கக்கூடிய இல்லத்திற்கு எடுத்து வரப்பட்டு இங்க பூஜைகள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. எனவே நடிகர் ஜெயராமிடம் அந்த சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் சென்னையில இருக்கக்கூடிய வளசரவாக்கம்ல அவரது இல்லத்திற்கு போலீசார் விசாரணை நடத்தியிருக்காங்க. மேலும் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையை வாக்குமூலமாக காவல்துறையினர் பதிவு செய்திருக்கிறாங்க. ஏற்கனவே பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த வழக்குல ஜெயராமோட விசாரணையும் அடுத்த கட்ட பரபரப்பாக பல முக்கிய பிரமுகர்களிடையும் இந்த விசாரணை நடைபெற இருப்பதாக கேரள வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரேவதி.